لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله جل على ذكره وأشهد أن محمدا رسول الله صلى الله عليه وسلم عبده وصفيه وخيرته على خلقه وأمينه على وحيه وحفيظه على أمته وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد புகழனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஹஜ்ரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியேற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, கனவான்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றைய தினம் நாம் நம் இந்திய தேசத்தினுடைய 74வது சுதந்திர தினத்தை இந்த ஊரடங்கிலே நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, எனக்கு முன்பாக பேசிய கண்ணியத்திற்குரிய 2 உலமாக்கள் பேசிய நேரத்தில் மிக சுருக்கமாக, அதே நேரத்தில் முத்தாய்ப்பான பல்வேறு விஷயங்களை, தகவல்களை இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட இஸ்லாமியர்களை, உலமாக்களை பற்றி எல்லாம் தெளிவாக சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, 74 வருடங்கள் ஆனபோதிலும் கூட இந்த இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட இஸ்லாமியர்களுடைய தியாக உணர்வுகளையும் உலமாக்களுடைய தியாகங்களையும் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அதிலும் குறிப்பாக இன்று இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாம் என்கின்ற மதத்தையும் மதத்தை சார்ந்தவர்களையும் அழிக்க வேண்டும், அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற இந்தியாவின் நிலைமையும் ஒரு சில ஒப்பீடோடு நாம் இந்திய சுதந்திரத்தின் வரலாறுகளை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வரலாறு எங்கிருந்து துவங்குகிறதோ அங்கிருந்து நாம் அறிந்து கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. வரலாறுகள் மிக தெளிவாக புரியப்பட வேண்டும். வரலாறுகள் அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு மிக அழுத்தமாக சொல்லித் தரப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய இந்தியாவினுடைய நிலைமை என்ன, இன்றைய இந்திய தேசத்தில் வாழுகின்ற இஸ்லாமியர்கள் நிலைமை என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் சாப்பிடுகின்ற ஒரு மாட்டிறைச்சியும் கூட சட்ட ரீதியாக தடுக்கப்பட வேண்டும் என்ற அரசியலாக பேசப்படுகின்றது. பகவத்கீதை என்பது தேசிய நூலாக எல்லா கல்விக்கூடங்களிலும் போதிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு திட்டமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்தியாவை ஒரே தலைமையின் கீழ் கொண்டு வந்த மிக பெரும் பெருமை முகலாய பேரரசை சார்ந்த மன்னர் வலியுல்லா அவுரங்கசீப் அவர்களையே சார்ந்த டெல்லியில் இருக்கக்கூடிய மிக பிரபலியமான ஒரு சாலைக்கு அவுரங்கசீப் சாலை என்று பெயர். இஸ்லாமிய மன்னர் இஸ்லாமியர்களுடைய அடையாள சின்னங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் டெல்லியின் மிக பிரபலியமான அவுரங்கசீப்புடைய சாலையும் மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு பாரத் மாதா கேஜி என்று சொல்வது தேச பக்தியாக பார்க்கப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியான இந்த சூழலில்
கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அயோத்தியின் அடித்தளம் விட்டதற்கு பின்னால் நாம் கொண்டாடுகின்ற 74வது இந்திய சுதந்திர தினம் இது. இந்த ஒப்பீட்டோடு நாம் கடந்த கால இந்தியாவுடைய வரலாற்றோடு இந்திய சுதந்திரத்தின் வரலாற்றையும் தெரிந்து கொள்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அதை புரிந்தால் மட்டும்தான் நமக்கான எதிர்கால இந்தியாவின் வாழ்வியலை நாம் ஓரளவுக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நாம் மனதில் ஆழ பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, ஒருவேளை இந்தியாவுக்குள் இஸ்லாமியர்கள் வரவில்லை என்றால் இந்தியா என்கின்ற நாடே இல்லாமல் போயிருக்கலாம். இஸ்லாமியர்கள் சிந்து நதிக்கரை வழியாக இந்தியாவுக்குள் வந்தார்கள் என்கிறது வரலாறு. ஆனால் அதற்கு முன்பாக இந்தியா என்கின்ற நாடு ஒன்று கிடையாது. இந்தியாவில் ஒரே ஆளுமை மிக்க மன்னரும், ஒரே தலைநகரமோ, ஒரே சட்டமோ, ஒரே மொழியோ, ஒரே மனப்பாங்கு கொண்ட மக்களோ இந்த இந்தியாவில் வாழவில்லை. சிறு சிறு குழுக்களாக அங்கற்காக இந்தியா நோக்கி வாழ்ந்து வந்தார்கள். இந்தியர்கள் மீது வைக்கப்படுகின்ற, இந்திய இஸ்லாமியர்கள் மீது வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இன்றும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் வெளிநாட்டிலிருந்து உள்ளே படையெடுத்து வந்தார்கள். வரலாற்றை நாம் மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையாகவே அன்றைய காலங்களிலே உலகம் முழுக்க பல்வேறு மக்கள், பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு படையெடுத்து செல்வது இயல்பாக இருந்தது. ஆனால் இந்தியாவுக்குள்ள வந்த இஸ்லாமியர்களுக்கு என்ற ஒரு வரலாற்று சிறப்பு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை வரலாற்றோடு ஒப்பீட்டோடு மிக ஆழமாக அதன் அடிவேல் சென்று பார்த்தால் மட்டும்தான் நமக்கு அது புரியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்தியாவுக்குள்ளே இஸ்லாமியர்கள் வந்ததற்கு பின்பாகத்தான் இந்தியாவினுடைய அரசும் அதற்கான தலைநகரமும் அதற்கான ஒரு சாம்ராஜ்யம் மிக அழுத்தமாக உருவாக்கப்பட்டது. ஒருவேளை இந்தியாவுக்குள் இஸ்லாமியர்கள் வரவில்லை என்று சொன்னால் இந்தியா என்கின்ற நாடே இருக்காது, இந்த பெயரும் இருக்காது. அதிலும் நாம் பார்க்கிறோம், இந்தியா இது இந்துக்களுக்கு உண்டான நாடு, இதை எதுகை மோனைக்கு சரியாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஒரு நாட்டையே ஒரு மதத்திற்கு சொந்தமாக ஆக்குவது என்பது வரலாற்று திரிப்புகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வரலாற்றை மறைப்பதற்கான ஏற்பாடு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியாவிற்குண்டான இந்த பெயர் என்பது ஏதோ ஒரு சமயத்தை சார்ந்ததாக இல்லை, ஒரு சமயத்தினுடைய மக்களை சார்ந்தது என்பது கிடையாது. எல்லா வரலாற்று புத்தகங்களையும் எடுத்து பாருங்கள். இந்தியாவிற்குள்ளே வந்த இஸ்லாமியர்கள் சிந்து நதிக்கரையின் வழியாக உள்ளே வருகின்றார்கள். உள்ளே வருகின்ற அந்த பாரசீகர்கள் சிந்து நதிக்கரை வழியாக வந்ததை அவர்கள் சிந்து என்பதற்கு பதிலாக இந்து என்பதாக சொல்லுகிறார்கள். அதுவே பின் நாட்களிலே இந்தியா என்பதாக மாறுகிறது. இந்தியா என்றால் அது ஒரு மதத்தையோ மதத்தின் கொள்கைகளையோ ஒரு மதத்தின் மக்களையோ குறிப்பதல்ல. அது சிந்து சமவெளியாக பாகிஸ்தானிலே இப்பொழுது இருக்கக்கூடிய சிந்து சமவெளியாக எதை நாம் பார்க்கின்றோமோ அதுதான் இந்தியாவாக இருக்கிறது. அதுதான் ஒரு நாட்டினுடைய பெயராக மாற்றப்பட்டிருக்கிறது தவிர, ஆனால் இன்றைக்கு ஒரு நாடு அதன் பெயரும் அது ஒரு மதத்திற்கு மதத்தின் மக்களுக்குமாக சொல்லப்படுவதுதான் மிகுந்த வேதனை கொண்டாடும். அதோடு மட்டுமல்ல, தன் சொந்த நாட்டிற்காக வேண்டி பல ஆண்டுகளாக தன்னை தியாகம் செய்த ஒரு சமூகம் தான் வாழுகின்ற பிற மத மக்களால், பிற துவேஷிகளால், பிற மதத்தை சார்ந்தவர்களால் அவர்கள் இன்றும் அழிக்கப்பட நினைப்பது என்பது மிகவும் கேவலமானது மட்டுமல்ல, வருத்தத்திற்குரியது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்தியாவிற்குள்ளே வந்த அந்த படையெடுப்புகளை நாம் சில வகைகளை நாம் பார்க்க வேண்டும். வரலாற்று ரீதியாக 1206 டெல்லி சுல்தானியர்களுடைய ஆட்சி இந்தியாவிலே ஆரம்பமாகிறது. டெல்லி சுல்தானியர்களின் ஆட்சி 1206 அங்கு துவங்கி முகலாயர்களுடைய கடைசி இரண்டாவது மன்னராக இரண்டாவது பகதூர் ஷா ஆட்சியை நிறைவு செய்யும் போது 1857 ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இந்தியாவை எந்த மத சார்பும் இல்லாமல் மதச்சார்பின்மையோடு சகோதர சமயத்தோடு நன்கு பழக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சியின் 1206 தொடங்கி 1857 வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய இந்த இந்திய ஆட்சியாளர்கள் மிகச் சிறப்பாக இந்தியாவை நாட்டு வந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு இன்று நாம் பெருமை பாராட்டி பேசுகின்றோமே, பல்வேறு வளங்களை, கட்டிடக்கலைகளை, விவசாயங்களை, இன்றைய அரசியல் நடைமுறைகளை உருவாக்கி தந்தவர்கள் இஸ்லாமியர்கள்.
வெள்ளியமிக்க அல்லாஹ்வியார்களை இன்னொரு படையெடுப்பை பார்க்கிறோம். ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்குள்ளே வந்தார்கள். ஐரோப்பியர்களின் குழுக்கள் 5 குழுக்கள் இந்தியாவிற்குள்ளே வந்ததாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது. 1498 போர்த்துகீசில் இருந்து வாஸ்கோ ட காமா உள்ளே வந்தது தொடங்கி அதற்கு அடுத்ததாக ஆங்கிலேயர்கள் போர்த்துகீசிகளுக்கு அடுத்ததாக பாரத நாட்டில் டச்சுக்காரர்கள் 1602 உள்ள வந்தார். அதற்கு அடுத்ததாக பிரெஞ்சுக்காரர்கள் உள்ள வந்தாங்க 1608 மேலாக. அதுக்கப்புறமாக நாம் பார்க்கிறோம் ஆங்கிலேயர்கள் தான் கடைசியாக 1664 மேல உள்ள வந்தாங்க. இப்படி இந்த ஐரோப்பிய படையெடுப்புகள் தான் இந்தியாவை அடிமைப்படுத்தியது, இந்தியாவின் வளங்களை சுரண்டியது, இந்தியாவை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைத்தது. ஆனால் இவற்றிலிருந்து இந்தியாவை இன்றைக்கு நாம் பார்க்கின்ற வளமான இந்தியாவை உருவாக்கியவர்கள் முகலாய மன்னர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கிய அரசியல் கொள்கைகளாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த இந்தியா 150 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்ததா அல்லது 1200 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்ததா என்கின்ற ஒரு விவாதம் இன்றைக்கு பேசப்படுவதை பார்க்கிறோம். எந்த அடிப்படையில இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் இந்தியாவை என்கின்ற அடிப்படையில 1200 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி கிடந்ததாகவும் 150 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் இந்த நாட்டிற்குள் வந்து அடிமைப்படுத்தினார்கள் அடிப்படையில இரண்டாம் வரலாறு பேசப்படுகிறது. இஸ்லாமியர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு நாட்டிலிருந்து இந்தியாவுக்குள் வந்த இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து பாரம்பரியமாக இந்தியாவிலே இருந்து இந்தியாவிற்கு ஆடை கலாச்சாரம், உணவு கலாச்சாரம், கட்டிட கலாச்சாரம், ஏன் நாம் சாப்பிடுகின்ற பிரியாணியில் இருந்து குஷ்கா என்கின்ற உணவு வகையில் அத்தனையும் கொடுத்தவர்கள் இந்தியாவிற்கு முகலாய மன்னர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் பாரம்பரியம் மிக்கவர்கள். இவர்கள் தான் இந்தியாவை வளமாக உருவாக்கி தந்தார்கள். ஆங்கிலேயரிடமிருந்து பிரெஞ்சுக்காரர்களிருந்து இந்தியாவை பாதுகாத்த மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி ஒரு 900 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த ஒரு இஸ்லாமிய மன்னர்களுடைய ஆட்சி இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்படுகின்றது. ஒருவேளை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் ஆட்சி செய்தது சகோதர சமயத்திற்கு எதிரானது என்கின்ற வாதத்தை எடுத்துக் கொண்டால் இந்த இந்திய தேசத்துல இரண்டாவது மிகப்பெரிய சமூகமாக இந்திய தேசத்தின் மொத்த மக்கள் தொகையில் 14 விழுக்காட்டுக்கு மேலாக இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டார்கள். வீதிகள் தோறும் இந்தியா முழுக்க பள்ளிகள் நிறைந்திருக்காது. வீதிகள் தோறும் பள்ளிகள் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, முகலாய மன்னர்கள் சமத்துவ அடிப்படையில் செய்த ஒரு ஏற்பாடாகத்தான் நாம் பார்க்கிறோம். இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களை விட பிரபல சகோதரர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 900 ஆண்டுகள் மத சார்பின்மையோடு ஆண்ட இஸ்லாமிய மன்னர்களுடைய இந்த ஆட்சியாக இருக்கிறது. இந்த ஆணி வேலை அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்பாகத்தான் ஆங்கிலேயரிடமிருந்தும் பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்தும் போராட்டம் செய்வதற்காக வேண்டி பல்வேறு விதமான உலமாக்கள், பல்வேறு இஸ்லாமிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், இஸ்லாமியர்கள் பாடுபட்டார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரிய வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலையில் டெல்லி சுல்தானியினுடைய ஆட்சி தொடங்கி 2ஆம் பகதூர் ஷா ஆட்சி வரைக்கும் 2ஆம் பகதூர் ஷா 1857 ஆட்சி தொடங்கி 1947 வரைக்கும் உண்டான முழு வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்வது அடிப்படையாக இருக்கிறது. வெறும் 150 ஆண்டுகால வரலாற்றோடு நாம் சுருக்கிக் கொள்ள முடியாது. நமக்கான பாரம்பரியம் முகலாயர்களோடு சம்பந்தப்பட்டது, நமக்கான பாரம்பரியம் சுல்தானியர்களோடு சம்பந்தப்பட்டது. அதையும் சேர்த்து இந்த இந்திய தேசத்தின் அழுத்தமாக பதிய வைக்க வேண்டும். எதிர்கால நம்முடைய சமுதாயத்திற்கு சொல்லித்தர வேண்டும். ஒருவேளை 150 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றை மட்டுமே இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வரலாறாக நாம் சொன்னோம் என்று சொன்னால் நம்முடைய ஆணிவே, நம்முடைய அந்த ஆணவர் விடுதல்கள் விருட்சங்கள் இல்லாமலாக்கப்பட்டால் மிக இலகுவாக 150 ஆண்டு கால இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வரலாறு இல்லாமலாக்கப்பட்டுவிடும். இந்த ஒப்பீட்டோடு நாம் இந்திய தேசத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் நாம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்ப்பது கட்டாயமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அகடியார்களே, அந்த அடிப்படையில் இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி மிக கடுமையாக பாடுபட்டவர்கள் முக்கியமானவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்களை வழிநடத்தி சென்றவர்கள் சங்கைக்குரிய உலமாக்கள். அதில் ஒருவரை பற்றி நாம் பார்க்கலாம். அவுரங்கசீப் இறந்த நேரத்தில் முஹத்திஸ் ஷாஹ் வலியுல்லாஹ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வயது 4 வயது. அவர்கள் 14 வயதிலேயே அவர்களின் தந்தை உருவாக்கிய மதரசாவிலே ஆசிரியராக உஸ்தாதாக பணி செய்து பாடம் எடுத்திருந்தார்கள். நாம் வெறும் உஸ்தாதாக, வெறும் முஹத்திஸாக, ஒரு இமாமாக, ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாக பார்ப்பதோடு
ஒரு இந்திய தேசிய வீரராக, விடுதலை வீராட்ட போராக ஷாஹ் வலியுல்லாஹ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்றை நாம் ஆய்வு கண்ட பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு 1713 ஆங்கிலேயர்களையே எதிர்க்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை கொள்கைகளை உருவாக்கியவர்கள், பிரெஞ்சுக்காரர்களை எதிர்ப்பதற்குண்டான ஒரு முன்மாதிரிகளை, முன்னோடிகளை உருவாக்கியவர்கள் ஷாஹ் வலியுல்லாஹ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு குழுக்களை ஏற்படுத்தி பல்வேறு குழுக்களின் மூலமாக ஆங்கிலேயர்களையும் பிரெஞ்சுக்காரர்களையும் எதிர்த்து இந்த இந்தியாவில் இந்தியர்களுக்கானது, இந்தியா யாருக்கும் அடிமைப்பட்டு கிடைக்காது என்கின்ற சிந்தனையை ஷாஹ் வலியுல்லாஹ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் மகன் கலீல் தெஹ்லவி அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்தியாவில் முதலாக இந்தியா இந்தியர்களுக்கு என்கின்ற அந்த கோஷத்தை, அந்த வார்த்தையை மொழிந்தவர்கள் ஷாஹ் வலியுல்லாஹ் தெஹ்லவி அவர்கள் மகனாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதோடு மட்டுமல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு தூண்டுகோலாக, ஒரு அடிப்படை வேறாக இருந்தது 1857 நடந்த சிப்பாய் கழக புரட்சி. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரே நேரத்திலே இங்கே சிப்பாய் கழக புரட்சி நடந்தது. தமிழகத்திலே வேலூரிலே 1857 சிப்பாய் கழகம் நடந்தது. இதுபோன்று ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்தியா முழுமைக்கும் ஒரு சேர இந்த புரட்சி நடந்தது. இதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்டம் என்பதாக, இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் என்பதாக 1857 சொல்வார்கள். அந்த 1857 முதல் சுதந்திர போரை வெற்றியோடு, வெற்றி வாகையோடு, ஒற்றுமையோடு நடத்தியதில் இஸ்லாமியர்களுக்கும், அதில் குறிப்பாக உலமாக்களுக்கும் மிகச்சிறந்த வரலாறு இருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் இருக்கிற இஸ்லாமியர்கள் 1857 அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி 34 இந்தியாவுடைய மிகச்சிறந்த உலமாக்கள் கையெழுத்து இட்ட ஒரு ஃபத்வாவை வெளியிட்டார். இந்தியாவுடைய மொத்த இஸ்லாமியர்களும் இந்த இந்தியாவில் ஆட்சி செய்கின்ற ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 34 உலமாக்கள் கையொப்பமிட்ட ஃபத்வாக்கள் வெளிவந்தது. மொத்த இந்தியாவிலும் இஸ்லாமியர்களும் சகோதர சமயத்தவர்கள் நாட்டிற்காக உண்டாக பாடுபட்டுத்தான் இந்த இந்தியாவுடைய வரலாற்றை, இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்தை பெற்றுத் தந்தார்கள். அதில் அநேகம் பங்கு இஸ்லாமியர்களுக்கானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குள் இஸ்லாமிய பெருமக்களே, நாம் கடந்த கால வரலாறுகளை காலரை தூக்கிக் கொண்டு பெருமையோடு பேசிவிடாமல், நிகழ்காலத்திற்குண்டான இந்திய தேசத்தில் நாம் வாழ்வதற்குண்டான அந்த வழிவகைகளையும் நாம் யோசித்தாக வேண்டும். 1947 தொடங்கி இன்று வரைக்கும் 74 ஆண்டுகள் இந்திய நாடு சுதந்திரம் பெற்றிருக்கின்றது. இந்த 74 ஆண்டுகள் அரசாங்கத்தின் மேல் மட்டத்தில் நாம் எந்த அளவிற்கு பங்களிப்பு கொடுத்திருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்து நமக்கான அந்த இடங்களை நிரப்பி இருக்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்கள் ஒரு 16 குடியரசு தலைவருக்கு வந்திருக்கிறார். அதுல மொத்தம் 4 பேர் இஸ்லாமியர்கள். துணை குடியரசுத் தலைவர்கள் 16 பேர் வந்திருக்கிறார். அதுல மொத்தம் 3 பேர் இஸ்லாமியர்கள். இந்தியாவுடைய முதலமைச்சர்கள் இதுவரைக்கும் 17 பேர் வந்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஒருத்தரும் கிடையாது. முதலமைச்சர்கள் இந்தியாவுடைய பிரதமர், பிரைம் மினிஸ்டர் என்ன கிடையாது. அதுல இஸ்லாமியர்கள் ஒருத்தரும் கிடையாது. அதோடு மட்டுமல்ல, இந்தியாவுடைய CJI என்று சொல்லுவார்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்பதாக சொல்லுவார்கள். அதுல நீங்க பார்த்தாலும் அநேகம் ஒரு 4-5 பேர் மட்டும்தான் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அப்ப அரசாங்கத்தினுடைய மேல்மட்டம் தொடங்கி கீழ்மட்டம் வரைக்கும் நமக்கான இடங்களை நிரப்புவது மட்டுமே நம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாறுகளை தக்க வைப்பதற்கும், எதிர்கால இந்திய இஸ்லாமியர்களின் வாழ்க்கையை பலப்படுத்துவதற்கு உண்டான வழியாக இருக்கிறது. வெறும் வரலாற்றை பெருமையோடு பேசுவதோடு நிற்பதோடு மட்டுமல்லாமல், நமக்கு உலமாக்களும் நம் முன்னோர்களும் தேசத்தை பாதுகாத்து நம் கையிலே கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்த இந்த தேசத்தை நாம் நமக்கானதாகவும் சமூக சமயத்தோடு ஒற்றுமையோடு வாழ்வதற்குண்டான ஒரு தேசமாக ஆக்க வேண்டும் என்றால், நாம் வரலாறுகளை புரிந்து எதிர்கால இந்தியாவுடைய இடங்களை படிக்கலாம் இருக்கலாம், அரசின் மேம்பட்டமாக இருக்கலாம், அரசின் கீழ்மட்டமாக இருக்கலாம், எல்லா வகையிலும் இயன்ற அளவிற்கு விவேகத்தோடு தூரநோக்கு சிந்தனையோடு நாம் திட்டமிட்டு செயல்படுவது மட்டுமே நமக்கான வாழ்வியலை உருவாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, NPRம் NCRம் நமக்கு தெரியலாம், ஆனால் அவற்றிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களாக இல்லாமல், கடந்த கால வரலாறுகளை மட்டும் புரட்டி பேசக்கூடிய வெறும் மக்களாக மட்டுமில்லாமல், நமக்கான இடங்களை நிரப்புவதற்குண்டான எல்லா வேலைகளையும் அரசியல் ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லா வகையிலும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மோடு இருப்பான் என்பதில் மாற்று கருத்தில்லை. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்திய தேசத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களை அத்தனை பேரையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. நாம் செய்த குற்றத்தின் காரணமாக நம்மை அழிக்கக்கூடிய எந்த தலைவர்களையும் அல்லாஹ் நம்ம மீது சுமத்தாமல் இருப்பானாக. ஒற்றுமையோடு சகோதர சமய மக்களோடு வாழுகின்ற நல்லுள்ளம் கொண்ட மக்களாக எல்லாம் அத்தனை பேரும் ஆக்கல் புரிவானாக. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் அத்துணை பேருக்கும் 74வது இந்திய சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். الصلاة والسلام عليك يا رسول الله